வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசி ரிஷப லக்னம். இந்த விருச்சிக ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விதிக்கெட்டா மதியப்பார், மதிக்கெட்டா விதியப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக செயல்படும். விருச்சிகம் சரி ரிஷபம் சரி ரெண்டுமே ஸ்திர ராசிகளாக வரும். ஆனால் ராசி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கும், லக்னம் பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கும் அதிபதியாக இருக்கும். அதனால் ஜென்ரலாகவே இவங்க புத்திக்கும் மனசுக்கும் நிறைய வேற்றுமைகள் உடையவங்களாக தான் இருப்பாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பெருசாக செட் ஆகாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த விருச்சிக ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் 4 காம்பினேஷனில் உருவாக்குது. 1 ராசி லக்னம் மற்றும் கிரக அமைப்புகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக அமைஞ்சிரும். 2வது பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் நல்லா இருக்கும், ஆனால் அது பார்த்திங்கன்னா ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ தான் வேலை செய்யும். 3வது பார்த்திங்கன்னா ராசியோ அல்லது லக்னமோ ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கும், மற்றதெல்லாம் கெட்டு போயிடும். 4வது காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே கெட்டு போய் தான் இருக்கும். பட் இதில் இந்த முதல் காம்பினேஷனும் 4வது காம்பினேஷனும் அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். அதாவது பல ஆயிரம் வருஷங்களுக்கு ஒரு முறை தான் அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் என்பதே அமையுது. ஆனால் இந்த முதல் காம்பினேஷன் கடைசி காம்பினேஷன், அதாவது முழுவதுமாக பாசிட்டிவ் முழுவதுமாக நெகட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம்தான். ஆனால் இந்த இடைப்பட்ட விஷயங்கள், 1 கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும், அது ஏதாவது ஒரு ராசி லக்னத்துக்கு ஃபேவராக இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ராசியோ லக்னமோ சாதகமாக இருக்கும், மற்ற எல்லாம் கெட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இவங்களுக்கு உண்டு. அதனாலேயே இவங்களில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா 1 மைண்டு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அல்லது அவங்களுடைய புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அவங்களுடைய மைண்ட் செட்டில் அப்படியே போய்க்கலாம். இது எல்லாருக்கும் ஈஸியான விஷயம் கூட. ஏன்னா மனிதர்கள் எல்லாமே மனசமயமாக வருத்தி செயல்படக்கூடியவங்க தான். ஸோ இவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இவங்களுக்கு அந்த மனதிடம் அதிகமாக இருக்கும். ஸோ சூழ்நிலைகள் இவங்களை ரொம்பவுமே படாத பாடுபடுத்தும். எதையுமே இவங்க சுலபமாக கொடுத்துறாது.
ரிஸ்க் எடுத்து தான் நிறைய விஷயங்களை இவங்க சாதிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா மனம் பலவீனம் இல்லாமல் இவங்களுக்கு அமைஞ்சிருது. ஸோ ஈஸியாக அடுத்த ஸ்டெப்புக்கு நகர ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இவங்க என்னென்னா ஃபுல்லாக மெட்டீரியலிஸ்டான ஆட்களாக தான் இருப்பாங்க. புற வாழ்க்கையை சார்ந்தவங்களாகவே இருப்பாங்க. உள்ளுணர்வை புரிந்துக்கிறது தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு குறைவாயிடும். இன்னொரு கேட்டகரி புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுடைய புத்தி சாதுரியத்தால் மட்டும்தான் செயல்பட முடியுமே தவிர இவங்க மைண்டு சொல்கிறது எதுவுமே இவங்களுக்கு வேலையே செய்யாது. இவங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிட்டுருக்கும். எல்லாம் யோசிக்கும் போது நல்லா இருக்கும், கற்பனை பண்ணும்போது ஆஹா ஓஹோன்னு என்னென்னமோ இருக்கும். ஆனால் அதெல்லாம் மற்றவங்களுக்கு செயல்படுத்தும் போது மட்டும்தான் சரியாக இருக்குமே இல்லாமல் இவங்களுக்குன்னு அதை செஞ்சாங்க அப்படின்னா அதில் 1% கூட இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதே இல்லை. அதனால் இவங்க வந்து மைண்டு சொல்கிறது எல்லாத்தையும் டோட்டலாக ஒதுக்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு இந்த ரிஷிகள் ஞானிகள் போல் ஒரு சலனமற்ற மனிதர்களாக வாழ வேண்டிய சூழ்நிலைகள் தான் இவங்களுக்கு ஏற்படுது. ஸோ அதனால் இந்த விருச்சிக ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இந்த மனசுக்கும் புத்திக்கும் நிறைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். விருச்சிக ராசி அப்படின்னாலே அது முரண்பாடான வாழ்க்கை தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறதுக்குள்ள புதுசாக சொல்கிறதுக்குள்ள எதுவும் இல்லை. அது எல்லாருக்கும் இன்றைக்கி தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. நாங்களாம் ஒரு தனிப்பிறவி தான்ப்பா அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதில் இந்த லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது, அதிலும் இந்த ரிஷப லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இன்னுமே காம்ப்ளிகேட்டடாக ஆகுது. காரணம் என்னென்னா, இவங்க டோட்டலாகவே ரிசர்வ் டைப் ஆயிடுறாங்க. இவங்க வந்து எதையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, வெளிப்படையாக பழக மாட்டாங்க, யார் மேலேயுமே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கிறதில்ல. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மற்றவங்களை சார்ந்து தான் இருக்கும். இவங்க சும்மா இருந்தால் கூட யாரோ ஒருத்தரை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரிஷபம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு காதல் பிரியம் கொண்ட ஒரு ராசி லக்னம். அதில் அந்த விருச்சிக ராசியும் சேரும்பொழுது இந்த காதல் வயப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாயிரும். இந்த சென்டிமெண்ட்டு, உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மை, அன்கண்டிஷனலான லவ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லிமிட்டோடு இல்லாமல் எல்லாத்தையுமே ஓவர் டோஸாக எதிர்பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட இவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு தான் அதிகம். ஸோ ஏதோ ஒரு உறவின் மேலே அளவுக்கு அதிகமான பற்று பாசம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டுடும். இன்னும் சொல்லப்போனால் அது பாசிட்டிவாக அமைஞ்சாலும், அதாவது சக்ஸஸாக அவங்களுக்கு ஆனாலும் சரி, இல்லை ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இவங்க வந்து அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா இவங்களுடைய உடல் பலவீனமாகிற வரைக்கும் இவங்களுடைய அந்த ஆசை, அன்பு, காதல், பற்று பாசம் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுடைய மனசை விட்டு போகிறதே கிடையாது. இதற்கெல்லாம் இந்த ஆட்கள் தான் மாறி மாறி இருப்பாங்களே எல்லாமே. உணர்வு, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். பட் அது அமைகிறதுல தான் இவங்களுக்கு பிரச்சனையே இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு யார் மேலே அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படுறதில்ல. இவங்கக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கைக்குரிய ஆட்கள் அப்படிங்கிறது அமைகிறது கிடையாது, வர்றதும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு அமையிறது பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதுவே மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு செயல்படும். இதில் வந்து சரியாக எடை போடுறதில் இவங்க வந்து பெரிய கில்லாடிகள். இன்னும் கிளியராக சொல்லணும்னா அவங்களுக்கே தெரியாத சைக்கலாஜிக்கல் பிரச்சனையெல்லாம் இவங்க வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணி நீங்கள் இப்படிப்பட்டவங்க தான், இதை செஞ்சிங்கன்னா தான் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு மற்றவங்களை பற்றி அவங்களுக்கே தெரியாத புரியாத விஷயங்களை இவங்க எடுத்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தங்களை அவ்வளோ பக்காவாக அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. அதனால் மற்றவங்களை பற்றி இவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ கிளியராக இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இங்கே பிரச்சனையே என்னென்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது. ஒரு விஷயம் கவனித்து பார்த்தாங்கன்னா அது இவங்களுக்கே புரியும். அதாவது இவங்க வந்து ஒரு விஷயத்தை நினைப்பாங்க, ஆனால் மற்றவங்க அதை செயல்படுத்தவே ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க்கையில் பல நேரங்களில் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இதுதான். இவங்க எப்போவுமே ஏதாவது ஒரு காரியங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர். செய்யலாம் அப்படிங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுடுவாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் செஞ்சே ஆகணும் அப்படின்னு தீவிரமாக உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அப்படி காரியத்தில் இறங்கக்கூடிய விஷயங்களை பார்த்திங்கன்னா இவங்க செய்கிறதுக்கு முன்னாடி பலரும் அதை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஏன்னா பல நேரங்களில் இவங்க வந்து யோசனைகள்லேயே காலத்தை ஓட்டிடுவாங்க. மற்றவங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்லேயே இவங்களுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது காணாமல் போயிடுது. தன்னை பற்றி யோசிக்கிறத கூட மற்றவங்கள உதாரணமாக வச்சு தான் இவங்க யோசிக்கவே செய்வாங்க. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே மற்றவங்களோட கம்பேரிசன் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இவங்க நினச்சாலும் தவிர்க்க முடியாது.
அண்ட் இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சங்கடம் வந்தாலும் சரி, அதை இவங்க சமாளிச்சுடுவாங்க. அதில் ரொம்பவுமே வலிமை மிக்க நபர்கள் தான் இவங்க. அதையெல்லாம் குறைச்சி எடை போட்டக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய அந்த மனோதிடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஆனால் அதுக்காக எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குறான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ இந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்க கொள்ளக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனோதிடம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட உண்டு. ஸோ ஒரு பிரச்சனை ஆகாத வரைக்கும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இவங்களுக்குள்ளே வந்துடும். ஆனால் பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடியே பலவித விஷயங்கள் இவங்களோட மைண்டோட இப்படி பண்ணிவிடுவாங்களோ, அப்படி பண்ணுவாங்க, இதாயிடக்கூடாது, அதாயிடக்கூடாது அப்படின்னு. இப்போ இந்த மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதனால் இவங்க இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மற்றவங்களை இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட் இவங்ககிட்ட அதிகம். ஆனால் இவங்களுடைய குணம் அது கிடையாது, இவங்களுடைய மைண்ட் செட் தான் அது. இவங்களுடைய மனசு அதை எதிர்பார்க்குது, இவங்களுடைய குணம், இவங்களுடைய புத்தி அது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கும். ஸோ அதனால் இவங்களுக்குள்ளேயே எப்போவுமே அந்த முரண்பாட்டான கருத்து நிலை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்குள்ளே எது சரி எது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே காலம் போயிடும். சுருக்கமாக சொல்லணும்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு நல்லவனும் இருக்கிறான், ஒரு கெட்டவனும் இருக்கிறான். அவங்கள ஜெயிக்கிறதே ஒரு பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே போய் மற்றவங்களை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை ஓரளவுக்காவது ஸ்டெபிலைஸாக இருக்க முடியும். என்ன தான் இந்த முரண்பாட்டு நிலைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அந்த வலிமை, ஆற்றல், அந்த விதி அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதன் மூலமாக தான் கிடைக்கிது. ஒரு வேளை ஜாதக அமைப்பு சரியில்லை, குறிப்பாக இந்த அசுப கிரகங்களுடைய சேர்க்கைகள், தாக்கங்கள் ஜாதகத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், இவங்கக்கிட்ட யாருமே நெருங்க முடியாது, இவங்கக்கிட்ட யாருமே பழக முடியாது. என்ன தான் இவங்க பக்காவாக 100% ஒருத்தங்களை புரிஞ்சு வச்சுருந்தாலும் அவங்க இவங்கள புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. தனக்குன்னு யாருமே இல்லை, நான் எப்போவுமே தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க தனிமையிலேயே வாடக்கூடியவங்களாக இருந்துடுவாங்க. ஸோ அதனால் இந்த விருச்சிக ராசி ரிஷப லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா அவங்க சைக்கலாஜிக்கலாக ரொம்பவுமே பாதிக்கப்படக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு உறவுக்காக, ஒரு அன்புக்காக இயங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு கட்டாயம் உருவாகியே தீரும். ஜீவன அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இவங்களுக்கு ஓகே தான். முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க எப்போதுமே ஒரு காரியத்தை பற்றின சிந்தனைகளில் எப்போவுமே இருப்பாங்க. அதாவது காரியத்தை செயல்படுத்துவதை காட்டிலும் இதை செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்னு பக்காவாக பிளான் போட்டு செயல்படக்கூடிய விஷயங்களில் இவங்க ரொம்பவுமே பக்காவான ஆட்கள் தான். குறிப்பாக இந்த வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த டீலிங் எப்படி பண்ணுறது, இந்த செஸ் விளையாட்டு மாதிரி இந்த காய் நகர்த்துனா அடுத்த காய் எப்படி நகர்த்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தங்களை பற்றி புரிஞ்சது செயல்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவுமே கை தேர்ந்தவர்கள். சைக்கலாஜிக்கலாக அவங்களுடைய எதிர்த்தரப்பினரை பற்றி யோசித்து கரெக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தி கொண்டுட்டு போவாங்க. ஸோ கால நேரமும் இவங்களுக்கு கை கொடுக்கும் பட்சத்தில் இவங்க ஒரு நல்ல பிஸ்னஸ்லையோ இல்லை வேலை விஷயங்கள்லையோ ஒரு பேர் புகழை அடையக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு. அண்ட் பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்கள், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு இவங்க செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க பேரும் புகழும் அடைவாங்க. இவங்க ப்ராஃபிட் மோட்டிவாக செயல்பட்டாங்க அப்படின்னா அது பெருசாக இவங்களுக்கு வேலை செய்யாது. ஆனால் அதுவே ஒரு உபயோகமுள்ள விஷயங்கள், மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயங்களை செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு அது ஆறுதல் தரக்கூடிய வகையிலையோ அல்லது மீது தரக்கூடிய விஷயங்களோ இவங்களுடைய காரியங்கள் அமையுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் இவங்களை உயர்த்த செய்யும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய கெரியரெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ரியலாகவே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ப்ராஃபிட் மோட்டிவாக இல்லாமல் அவங்களுக்கு மன திருப்தியும் மன ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சது அப்படின்னா இவங்களுடைய கெரியர் அப்படிங்கிறது பெரும் அளவில் டெவலப் ஆகும், ஒரு நல்ல நிலையை ரீச் பண்ணுவாங்க. மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு நிறையவே ஏற்படும். பட் இதுக்கும் சுய ஜாதக அமைப்பு, அந்த கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா எப்போவுமே கெரியரை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படிங்கிற பல பிளானிங் அப்படிங்கிறது இருக்கும், எக்ஸிக்யூஷனும் இவங்ககிட்ட இருக்கும். ஆனால் அதில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டீசல் இன்ஜின் மாதிரி தான், ரொம்ப ரொம்ப ஸ்லோ பிக்கப்பாக தான் இருக்கும். பட் எது எப்படியோ இவங்களுடைய ஜீவன அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க மற்றவங்களை எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய ஜீவன அமைப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும். மற்றவங்களுடைய விஷயங்களை இவங்க கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய ஜீவன அமைப்பும் கேர்லெஸ்ஸாக தான் இருக்கும்.
அண்ட் ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் இது ஓரளவுக்கு இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஓப்பனாக சொல்லணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் பில்டப் அப்படிங்கிறது குறைவு தான். ஆனால் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் மூலமாக இவங்களுடைய ஃபினான்ஸ் நிலைமை அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு இவங்க உறுதுணையாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நேரடியாக ஃபினான்ஸை பில்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஃபேமிலி சப்போர்ட் மூலமாக ஃபினான்ஸை வந்து பலப்படுத்திக்க முடியும். சொத்து சுகங்கள், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு இவங்களுக்கு அனுசரணையாகவே இருக்கும். ஜென்ரலாக இது சார்ந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா அலாதியான பிரியம் காட்டக்கூடியவங்க. இந்த விருச்சிக ராசி அப்படின்னாலே இந்த கல்வி, சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சின்ன அளவுலையாவது அவங்க சொந்தமாக ஏதாவது ஒரு விஷயங்களை அமைச்சுக்குவாங்க. ஸோ ஜாதகமாக அவங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்கள் இன்னும் இவங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே அமையும். ஆனால் ரிஷப லக்னத்தின் அமைப்புப்படி பார்க்கும்பொழுது என்னதான் இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அப்படி இருந்தாலும் அதில் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை உருவாக்கிக்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பராமரிக்கக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் கோட்டை விடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இவங்க கவனமாக பார்த்துக்கணும். அண்ட் குடும்ப விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக இவங்களுக்கு ஓகே தான். விருச்சிக ராசி அப்படிங்கும்போது இந்த குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பட்டும் படாமல் தொட்டும் தோணாமல் தான் இருக்கும். ஆனாலும் குடும்ப பற்று மிக்கவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. ரிஷபம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அப்படி தான். என்ன நடந்தாலும் சரி குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ராசி லக்ன காம்பினேஷன் படி குடும்ப விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் இவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு அதிகமாக உண்டு. ஸோ குடும்ப உறவுகளை நேசிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த முரண்பாட்டான நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே உண்டு. இவங்க மனசில் நினைக்கிற மாதிரியே அவங்களுடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் அப்படின்லாம் இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதே போல் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இயற்கையாகவே இவங்க வந்து மற்றவங்களை கணிக்கிறதுல கில்லாடிகள். ஸோ அவங்களாம் இப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்றபடி இவங்க நடந்துப்பாங்க. அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது ரிட்டன் ஒன்று இருக்கணும் இல்லையா? அவங்களும் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஸோ ஃபேமிலிக்குள்ளே இவங்க மட்டும்தான் மற்றவங்கள புரிஞ்சு அனுசரித்து போகிற மாதிரியே இருக்கும். மற்றவங்க வந்து எல்லாருமே இவங்களை குற்றம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களை இவங்க சகிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க சுய ஜாதக அடிப்படையில் கிரகங்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும். இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிற பிரச்சனையாக தான் இருக்கும். அதாவது தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் அதீதமான எக்ஸ்பெக்டேஷன் உடையவங்க. எப்போவுமே இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஹை பொசசிவ்னஸ் இவங்ககிட்ட உண்டு. அதே போல் முன்னாடியே சொன்னோம்னா இந்த காதல் விஷயங்கள்லாம் அலாதியான பிரியம் உடையவங்க. அதனால் இந்த வாழ்க்கை துணையை, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, நேசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் குற்றம் குறை சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. பர்சனலாக இந்த விஷயங்களை உணர்வுபூர்வமாக செயல்படக்கூடியவங்க தான். ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அமையிறது, குறிப்பாக இவங்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை தான். ஆரம்பமெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த அசுப கிரகங்களுடைய தாக்கங்கள்லாம் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். என்ன பண்ணாலும் திருப்தி அப்படிங்கிறதே கிடைக்காது. ஸோ இவங்களுடைய திருமண வாழ்க்கையெல்லாம் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து தான் ஆகணும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓகே தான், இதிலெல்லாம் பெருசாக தொந்தரவுகள் கிடையாது. குழந்தைகளுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறதுலாம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த விருச்சிக ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளேயே இவங்களுடைய புத்திக்கும் மனசுக்கும் போராட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். முதல்ல அதை இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் மற்ற விஷயங்களை கரெக்ட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.